Hi guys, welcome to Cheeka. Yo, guys, முக்கு மேல ராஜா. Hey, hey, I'm going now. Hey, Devdutt Padikkal apologies. நான் எங்கேயோ சிங்கப்பூர் 83 வேர்ல்ட் கப் டூர் அது ஒரு போயிட்டேன், கோயில் குளம் போனேன். ஒரு 15 3 வாரமா ஷோ இல்ல. இந்த பையன் என்னன்னா குக்குத் கோமாளி ஏதோ குக்கிங் போயிட்டாங்க. So my apologies, apologies of viewers, Cheeka members, we are back again for இனிமே கவலையப்படாதீங்க. கொஞ்ச நாள் ஏதோ ஒரு மாதிரி அப்படியே ஒரு என்ன சொல்றது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. Say, Cheeka, obviously we are coming back from a very short break. Probably ரெண்டு பேரும் பிஸியா இருந்தோம். பட் இன்னைக்கு பரபரப்பா இருக்க போது Cheeka, ஏன்னா நிறைய பேச போறோம். Of course, டெஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருக்கு, தேவ்தத் படிக்கலோட இன்கிரெடிபிள் கம்பேக், சீலிங் தட் ஸ்பாட். ஐயோ, சாய் சுதர்ஷன் அவரோட ஃபியூச்சர் இப்ப என்ன போகுது, ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த காம்படிஷன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் Cheeka, IPL ட்ரேட் ரூமர்ஸ், எக்கச்சக்க ட்ரேட் ரூமர்ஸ். அண்ட் இந்த ட்ரேட் ரூமர்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்மளோட வெரி ஓன் லெட்ஸ் வெல்கம் TCN டு தி சேனல். ஏனா வணக்கம் நீ ப்ரோ. வணக்கம் Cheeka சார். வணக்கம் TCN. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறமா, எப்படி இருந்தீங்க 83 வேர்ல்ட் கப்ல? ஜாலியா இருந்தது சிங்கப்பூர்ல. அப்பா செமையா பண்ணாங்கப்பா, சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. ஃபுல் டீம் போயிருந்தோம். ஐ மீன் ஆஃப் கோர்ஸ் ஆப்வியஸ்லி அது ஏதோ ஓடுது. இன்னும் 43 வருஷமா 83 வேர்ல்ட் கப் ஓடிட்டு. as a guy who's played the sport, நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்ச் அப் பண்ணும்போதுல ஒரு சைடுல வந்துல அப்பா நம்மளோட பேட்சும் எப்படா இந்த மாதிரி கேட்ச் அப் பண்ணும் அப்படின்னு தோணும். பட் தி அதர் திங் இஸ் kudos to you guys. ஏன்னா 43 years later நீங்க எல்லாருமே இன்னும் சம ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. Every year you guys do a catch up. May it last for as long as it can. ஏன்னா without you guys winning that World Cup, I don't think Indian cricket will be where it is today. இல்ல நீ நம்ப மாட்டடா TCN and viewers, எங்களுக்கு தெரியாது, இந்த ஆர்கனைசர் சொல்லி தான் தெரியும். The entire Asia Pacific and from Singapore, Malaysia, the area mulka, Asia mulka, I mean, I think that whatever call it, social media or whatever you call it, blast பண்ணிருக்காங்க போல இருக்கு அந்த ஈவென்ட். செமையா இருக்கு. they had a great gala dinner வச்சிருந்தாங்க, மேட்ச்லாம் வச்சிருந்தாங்க. நாங்கலாம் மேட்ச்லாம் ஆடணும். என்ன பண்ணீங்க மேட்ச்ல? ஏதா அடிச்சீங்களா? கண்ணே தெரியல. நான் ஒரு ஓவர் மேடன் ஒரு ஆட்டு வந்தேன். அதுல போயிட்டு எல்லாரும் திட்டுறாரு பாத்தீங்களா இல்லையா? அவர் பாரு மேடன் ஒரு ஆட்டு வந்திருக்காரு. So matchலாம் ஆடணும். So basically it's a good fun actually, signing autographs and basically you won't believe the love and what I call warm show by the Singapore people is amazing, I say. And thanks to 83 movie, என்னடா 10 வயசு 8 வயசு பசங்க வந்து thanks a lot for winning us the World Cup. Thanks a lot for winning us the World Cup. And the 83 movie is created such a furore. Yes. So எல்லாரும் movie பார்த்தா வராங்க எல்லாரும். And குழந்தைங்களா become fans of us now. It's a fantastic feeling. I mean, thanks a lot to the Mariners Club in Peru. They are the Mariners basically in Singapore. They organize the store and super organized பண்ணா. Fantastic. Husband, wives, எல்லாரும் போயிருந்தோம். All the members were there. Amazing. So TCN, obviously நாங்க ரெண்டு பேரும் நிறைய ஷோ பண்ணலனாலும் லாஸ்ட் couple of weeks I've been following you. So much of IPL trade rumors, ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேடு டெய்லி ஒரு நியூஸ் வந்துன்னு இருக்கு. இவர் இங்க போறாரு, இவர் அங்க போறாருன்னு. So I'm sure you're going to contribute to that, but we'll start with the test match. KL Rahul என்ன ஆச்சு Cheeka? Retired at 77. உங்க பையன் பயங்கரமா பேட்டிங் ஆடினான். First ball 4, அதுக்கப்புறம் 77 நாடா அப்படின்றா கவர் டிரைவ் 4 இப்படின்றா யாரிங்கன்னா 6 பாடா நாங்க மறுத்து கடிடா. கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் ஓப்பனிங்ல பெர்மனன்ட் ஸ்லாட் கொடுங்க Devdutt. அவன் வேற லெவல்ல ஆடுறான். அவன் ஓப்பனிங்ல அவன நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல். ஆனா டே ராகுல் அதுக்கு நான் ஓவரா தோசிக்கிட்டடா. டே என்னடா டே தொசுகோ என்ன Cheeka 50 ஸ்ட்ரைக் ரேட் தொசுக்கலன்ட்டீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுவும் தேவையில்ல Cheeka, ஒரு ஆள் இப்படி ஆடுறது. படா இன்னொரு சைடுல பார்த்தா தேவ்தத் படிக்கல் என்ன மாதிரி ஆடுறான்டா. what a comeback by that boy. அவன் எலிகண்டா ஆடுறான் மச்சான். அவன் அந்த டொமஸ்டிக் சீசன்ல அடிக்க ஆரம்பிச்சான், அது விட்டு IPL அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் உடவே பாரு ஃபார்ம். ஹேட்ஸ் ஆஃப் டு பை 131 நாட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் 178 பால்ஸ். அப்படின்னா 73 ஸ்ட்ரைக் ரேட். சூப்பரா ஆடுறான். நான் கவர் டிரைவ் விட்டு தட்டு கட்டடிறான் பாரு, வேற லெவல் ஆடுறான். அந்த டிரைவ்ஸ் ஆர் ஃப்ளூயன்ட். சூப்பர். TCN, you can add on this. சார் வார்ம் அப் மேட்ச்லயுமே he scored a century சார். ஸோ இஸ் இன் பிரைம் ஃபார்ம். பயங்கரமா ஆடிட்டு இருக்கான்.
லைக் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆடி மேல வந்திருக்காரு. பர்ஃபார்ம் பண்ணும்போது இனிமே வர்ற எல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் செலக்ட் ஒருவேளை ஒரு ஃபெயில் ஆயிருந்தாருன்னா அது ஒரு நெகட்டிவ் இது கொடுத்துருக்கும். ஏன்னா சாய் சுதர்ஷன் நமக்கு தெரியும் நல்லா ஆடி இருக்காரு, பட் பிரிடாமினா ஐபிஎல் வச்சுதான் எடுத்தாங்க. இவர் வந்து பியூர் அண்ட் பியூர் டொமஸ்டிக் நம்பர்ஸ்ல இருந்து வந்தாரு. பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே, இனிமே நம்ம வந்து சரண் ஸ்டெயின் தான் 33 வயசு சார், அவருக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க போது இனிமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுக்கு ஒரு நீங்க எப்படி 83 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இன்னைக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கோம், அதே மாதிரி இவரோட இந்த இன்னிங்ஸ் இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு பிரைட் ஸ்பாட். யா 100% வெரி வெல் செட். டொமஸ்டிக் கிரிக்கெட் அடிச்சு வந்து ஈஷான் கிஷன் கலக்குறான். யாரெல்லாம் டொமஸ்டிக் கிரிக்கெட் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க. Now what will happen is Ranji Trophy cricket, Duleep Trophy cricket will be taken up seriously by the youngsters. சும்மா ஐபிஎல் மட்டும் ஆட்டு நேரம் இந்தியா அந்த பஜன்லாம் நடக்காது. இப்ப என்ன போகுது, சாய் சுதர்ஷன் பாரு இப்ப மாட்டி போறான். While he has done well at number 3, but இங்கதான் சாய் என்னடா இன்ஜரி, சாய் என்ன பண்ண முடியும் சீகா? You can't do anything. என்னடா can't help it என்னடா இல்ல சீகா, when there is so much of cricket being played சீகா, I understand. நீங்க சொல்றது இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டானே, இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ்ன்றீங்க, ஆனா ஒன்னா பாடி பில்டிங்ன்றீங்க, ஃபிட்னஸ் ட்ரெயினர்ன்றீங்க, ஜிம்ன்றீங்க, இதுன்றீங்க, அதுன்றீங்க. You have to keep yourself fit, man. Come on. See, point is, if Washington Sundar பாரு இந்த டெஸ்ட் மிஸ் பண்றாங்க, சீரிஸ் மிஸ் பண்றாங்க. I need to defend Devdutt Padikkal அடிச்சா செஞ்சுரி. இப்போ அந்த திருப்பி Devdutt Padikkal டிராப் பண்ண முடியுமோ? முடியாது. For Sai to come back, it's going to be that much difficult. இப்போ same thing will happen to Washington Sundar. வருண் சக்கரவர்த்தி அன்ஃபிட்ன்றாங்க. The point is, ஒரு டீம்ல தமிழ்நாடு இந்தியா அதே பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு ஆடி இருக்கீங்க நீங்க 3 பேரும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க போய் லபக்குன்னு பிடிக்க வேணாம், இடத்த ஒட்டிக்க வேணாம் அந்த இடத்த. சீகா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே 100க்கு 100 சீகா. I'm not arguing on those points சீகா. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் not only the 3 of them, for the modern player என்னன்னா, when you play so many multiple formats சீகா, நீங்க வந்து IPL T20 cricket 2 months கண்டினியூஸா ஆடுறீங்க, தென் இமீடியட்டா வந்து இந்தியா ஒரு மாசம் கூட பிரேக் கொடுக்கல, இமீடியட்டா மேட்ச் வைக்கிறாங்க. So there is no break for these cricketers. எப்போ பிரேக் டவுன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப வேற யாரோ ஒருத்தர் வேற இன்ஸ்டாகிராம்ல வேற கிளப்பி விட்டாங்க, நீங்க வந்து பும்ராவை பத்தி திட்டினீங்க. நான் யோசிக்கிறேன் அதுக்கப்புறம் சீகா இந்த மாதிரி பும்ரா பத்தி பேசினதே கிடையாது, எப்படி இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. அவர் சீகா சொன்ன பாயிண்ட் எக்ஸாக்டா என்னன்னா, இப்போ ஆஃப் லேட் பும்ரா நிறைய மேட்சஸ் மிஸ் பண்றாரு இந்தியாவுக்கு இன்ஜுரினால. இட் இஸ் பிகமிங் அ கன்சர்ன். It is, we have to accept it. Bumrah's injury record for the Indian team of late has been very high and it is becoming a concern. ஏன்னா பும்ரா இல்லாம team is not the same team. Any format, test cricket, ODI cricket, T20 cricket. அதுதான் பார்த்து நீங்க சொன்னது வந்து அது தப்பா போட்டிருக்காங்க. So I wanted to clarify that in the first minute of the show itself. இந்த பசங்க எவனோ எழுதிட்டு போறான்டா, இவங்க வேற வேலை கிடையாது, அரை குறையா போட்டு பிட் கட் பீஸ் பண்ணி போடுவாங்க. இவங்களுக்கு நம்ம இவங்க பின்னாடி போய் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியும். But just to defend the modern player, அவ்வளோ மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் ஆடுறதுனால எனக்கு ஒரே ஒரு சாஃப்ட் சைடு இருக்கு. ஏன்னா you're prone to injury. It's not like these guys are not putting their effort in fitness. வருண் சக்கரவர்த்தி எல்லாம் டெய்லி ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருக்கான். சாய் சுதர்ஷன்லாம் வெரி ஃபிட் பாய். வாஷிங்டன் சுந்தர் is a different story. He's always had injury problems. அது வந்து I can't even defend Washington Sundar on this. ஏன்னா அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆடினாருன்னா ஒரு ஹை சான்ஸ் ஒரு 2 months 3 months இன்ஜுரியில மிஸ் பண்றதுக்கு அது அவரோட ஜாகிரபி ஆயிடும். ஹிஸ்டரியில ஜாகிரபி மெட்ராஸ்ல பெங்களூர்ல இந்த ஒரு அந்த ஒரு போடா நீங்க வேற இந்த வயசுல இல்ல அனி ப்ரோ, should we look at like format based cricketers? ஏன்னா இப்ப வாஷி வந்து 3 ஃபார்மேட் ஆட வைக்கிறாங்க. டு பி ஆனஸ்ட் T20லயும் ODIலயும் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிருக்காரா கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க். சோ அவரை வந்து நீங்க டெஸ்ட்ல நல்லா பண்ணிருக்காரு, as a very good average with the ball நல்லா போட்டிருக்காரு. சோ நீங்க எல்லாரையுமே ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டரா மாத்தியே ஆகணுமா? சுப்மன் கில் ஆல் ஃபார்மேட் கேப்டன் நீங்க சொல்ற ஆளே T20ல நீங்க ஆடுறது இல்ல. அப்படிங்கும் போது எல்லாரையுமே ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டரா மாத்தணுமா? அவங்க எல்லாம் தான் மோர் ப்ரோன் டு இன்ஜுரிஸா இருக்காங்க. பும்ரா ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டர், அவர் ஆடிதான் ஆகணும். பும்ராவை நம்ம கேள்வி கேட்க முடியாது. பட் ஹர்ஷித் ராணாவை பாத்தீங்கன்னா ஆல் ஃபார்மேட்டா மாத்துறாங்க, அவர் உடனே பிரேக் டவுன் ஆகுறாரு. வாஷி ஆல் ஃபார்மேட். The guys who play all the 3 formats are the ones who are more prone to injury. நீங்க பாருங்க, TCM சொல்றது absolutely right. ஒரு KL ராகுல் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, he plays only test and ODI. Shubman Gill test and ODI, never gets that much injured. அவங்க ரெண்டு பேரும் I don't think KL or either they will not. The only time KL had a major injury வந்து IPL ஆடி தான். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அவரோட ஃபுல் இது ஸ்ட்ரெயின் ஆகும்.
So it's a very debatable subject. As a player, Cheeka, but TC on the other side, as a player, you'd want to play all three formats. Ani, you don't understand. Virat Kohli played all formats. He never got stuck. He never struggled. Yeah, but that's Virat Kohli. That is why he is Virat Kohli. I'm just saying Virat Kohli is the example. There are so many people who played all three formats and never had problems. It's how you take care of your body. How you, mentally make yourself strong. How you take care of it is in your hand. Come on. நீ சும்மா ஆனா ஊனா நீ இது சரியால சைட் ஸ்ட்ரெயின் பேக் ஸ்ட்ரெயின் இந்த ஸ்ட்ரெயின் அந்த ஸ்ட்ரெயின் சான்ஸே கிடையாது And then you are understanding Ani. You have to, sometimes you have to pay a price for that whatever popularity everything you have it. I mean if I given a chance I will play all three formats. If I was good enough to play all three formats I will continue playing for all three formats. Nothing wrong in it. It's how well you take care of your body and how you space yourself is in your hands. Cheeka sir, adanaladha my question is to the team management. Cheeka sir, பாருங்க பார்த்தனா எல்லாம் பண்ண fringe players தான். அர்ஷித் ராணா, வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி தான் ஆறாங்க. நோ, என்னோட क्वेश्चन வந்து டு தி டீம் மேனேஜ்மென்ட் தான் சார். நான் வந்து வாஷியா இருந்தேனா ஆப்வியஸ்லி நான் மூணு ஃபார்மேட் ஆடணும் தான் நினைப்பேன், ரைட்? பட் டீம் மேனேஜ்மென்ட் உங்களுக்கு தெரியும், பிஃபோர் த வேர்ல்ட் கப் சுப்மன் கில் வாஸ் த வைஸ் கேப்டன். நீங்க T20 வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி அவரை டிராப் பண்ணீங்கல்ல தைரியமா. சோ அந்த மாதிரி வந்து அந்த டீம் மேனேஜ்மென்ட் டேக் அ போல்ட் கால் தட் ஓகே வாஷிங்டன் சுந்தர் மோர் இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு, லெட் ஹிம் பி ஒன்லி ப்ளே ரெட் பால் கிரிக்கெட். And white ball ஒரு ஆஹா ஓஹோன்னு பண்ணலையே T20ல வந்து அவர் இல்லாம prove himself with the white ball and come back. அதுதான் சொல்றீங்க நீங்க. Correct, very good point. But okay, talking about white ball cricket, India very well placed in the red ball format right now. ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த WTC cycleல they have to win 7 matches minimum. So இந்த டோர்னமெண்ட்ல எல்லா மேட்சும் ஸ்ரீலங்காவை அடிக்கணும். இது முடிச்சுட்டு BGT வரப்போகுது. லிட்டரலா ஆல்மோஸ்ட் they'll have to win almost ஒரு 100% ரெக்கார்ட் இருந்தாதான் சீக்கா திருப்பி போக முடியும். ஏன்னா நம்ம வந்து 9 டெஸ்ட் மேட்சஸ்ல they'll have to win 5 in India. 5 in India. ஆஸ்திரேலியா கூட நம்ம இங்கதான் ஹலோ பாஸ். என்ன லாஸ்ட் இது வந்து 5 years பேக் இந்தியன் டீம் கிடையாது. இது என்ன ஹோம் சீரிஸ் நம்ம நியூசிலாண்டோட தோத்துருக்கோம், சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துருக்கோம். என்ன ஆஸ்திரேலியா beating Australia, I think Australia have the best chance to beat India in India in the last 40 years if you ask me. This is their best chance. Anyway, we'll cross the bridge when you come to chance again. Chance ledindi. Cheeka, come on, Cheeka. You have to. Our team has not done well in the test format at home. Australia side kadiyadra India ku vandaprom. Neither were New Zealand, neither were South Africa, Cheeka. Simon Harmer வெச்சிட்டு பொட்டலம் போட்டு போயிட்டாங்க Cheeka நம்மள. நேதர்லாந்து என்ன முடியாதா Cheeka? சைமன் ஹார்மர் வச்சுட்டு பொட்டலம் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மள. நியூசிலாந்து பாருங்க, அந்த விச்சல் சாட்னர் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆடினது இல்ல, அவன் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கிட்டு போயிட்டான். ஏஜாஸ் பட்டேல் வச்சுட்டு. சோ என்ன, it depends on Bumrah's fitness. A lot depends on Bumrah's fitness for that particular series. But T20 World Cup win பண்ணதே Bumrah நால தான். ரெண்டு T20 World Cup win பண்ணது Bumrah நால தான். அந்த ஃபைனல்ஸ் வந்து 2020 World Cup போனது Bumrah நால தான். Bumrah நால we have been doing very well. Unless Bumrah is in real action, India will struggle. So Bumrah is absolutely necessary for India. Okay. That is the international side of it. Let's come to the main subject. TCN, start us off TCN. என்ன நடக்குது? டெய்லி ஒரு நியூஸ் பாக்குறேன். சடனா ஓவன் மார்கன் என்றாங்க, பிரெண்டன் மெக்கலம் என்றாங்க, சிஎஸ்கேக்கு ஹெட் கோச்சா. ஹார்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணா எங்களுக்கு நீங்க சிவம் டூபே கொடுங்க, கலீல் அஹ்மத் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பக்கம் என்னன்னா ஆர்ஆருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சோம், ஓ மேபி டைரக்ட் ட்ரேட் ஆஃப் ஜெய்ஸ்வால் அண்ட் ஹார்திக் பாண்டியா, பட் இட்ஸ் கான் வெரி குவைட் தேர். நடுவுல குஜராத் டைட்டன்ஸ் வாண்டட் ஹார்திக் பாண்டியா பேக், பட் ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் கேப்டன்சி. So much of trade rumors. Why don't you just fill in? எங்க what is happening? ஷூர். இப்போ நீங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மற்ற டீம்ஸ்லாம் they wait for the domino to fall பாங்க. இப்போ இந்த லெப்ரான் ஜேம்ஸ் ஃப்ரீ ஏஜென்சி அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ எல்லாமே ஹார்திக் பாண்டியாவை சுத்தி தான் இருக்கு. மற்ற ட்ரேட்ஸ்லாம் கூட மேபி டாக்ஸ்ல இருக்கலாம், பட் எதுவுமே பெருசா வெளில தெரிய மாட்டேங்குது. மேபி பிகாஸ் தே ஆல் வாண்ட் ஹார்திக் பாண்டியா. இனிஷியலா வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 7 teams were interested. சொல்லுங்க Cheeka. சாரி டு ஆஸ்க் யூ a question, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணு. ட்ரேட்ன்றது எந்த டேட்ல முடிக்கணும் ராஜகோபால்? 1 month before the auction, sir, if I'm not wrong. என்னது? 1 month before the auction date.
Oh, there's a lot of time. Yeah, Time auction is there. போகுது. டிசம்பர் தான் சார். நவம்பர் டிசம்பர்ல தான் எப்பவுமே ஆப்ஷன் இருக்கும் சிக்கா. So by predominantly by you still have another couple of months to sort out everything, 1.5. So yeah, TCN continue. ஆல்ரெடி ஒரு ட்ரேட் நடந்துருச்சு சார். ஆல்ரெடி ஒரு ட்ரேட் நடந்துருச்சு ரிஷப் பண்ட் அண்ட் குல்தீப் யாதவ். அது யாருமே பேசவே மாட்டாங்க அத பத்தி. So yeah, TCN continue. சோ முதல்ல 7 டீம் இன்ட்ரெஸ்டட், பிரிடாமினன்ட் ஆர்சிபி அண்ட் ஜிடி நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ற மாதிரி முதல்ல சொன்னாங்க. மீதி 7 டீமே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தா ஜிடியுமே லைக் அட் தி சேம் டைம் அப்ரோச் வந்து ஹர்திக் சைடுல இருந்து தான் போயிருக்கு. ஹி அப்ரோச்ட் ஜிடி தட் ஐ வாண்ட் டு கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா லைக் அண்ட் ஜிடி வேர் ஓபன் டு விட்ன்றாங்க. அதுதான் கீ. ஜிடி வந்து மேபி அவரு த வே ஹி லெஃப்ட் மேபி ஜிடி நோ சொல்லியிருப்பாங்களோங்கிற மாதிரி தாட் இருந்தாலும் ஜிடி வேர் ஓகேன்னாங்க. ஆனா கேப்டன்சி வாய்ப்பே கிடையாது. சுப்மன் கில் உங்களுக்கு ஆல் ஃபார்மேட் இந்தியா கேப்டன், லாஸ்ட் இயர் ஃபைனல் வேற கூட்டு போயிட்டாரு. இப்போ நீங்க சுப்மன் கில்ல போய் ஸ்டெப் டவுன் பண்ணுன்னு சொல்ல முடியாது. சோ ஆனா ஒரு கீ இண்டிகேட்டர் என்னன்னா ஹி வாண்ட்ஸ் கேப்டன்சிங்கிற மாதிரி லைக் ஜிடில. Okay, TCN, let's take it from there. Angend we'll pause here. Cheeka, is it fair or unfair? Because he is an IPL winner as a captain. Last 2 years or 3 years he struggled with Mumbai Indians. Adu na otthukren. But அவர் வந்து கேப்டன்சி கேட்கறது, நீங்க அவரோட பொசிஷன்ல இருந்தீங்கன்னா would you look at saying இல்ல come on, I'm an established cricketer, நான் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர், நான் வேர்ல்ட் கப் எல்லாமே நான் தான் வின் பண்ணேன், I was as important as Bumrah, just below Bumrah was Hardik Pandya, let's not forget, he was as crucial and as important for India winning the World Cup. So அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் ஆஃப் அ பிளேயர், இஃப் யூ ஆர் இன் தட் பொசிஷன் சீகா, would you also want to be like, hey come on ரா, எனக்கு கேப்டன்சி கொடுங்க, என்னோட டீமை கொடுங்க, நான் குஜராத்ல நான் கிங்கா இருக்கும் போது நான் செமையா கேப்டன் பண்ணேன், நான் வின் பண்ணி கொடுத்தேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு டீமை பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்களா? நானி ப்ரோ, ஜஸ்ட் டு ஆட் டு தட் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் சிக்கா சார் ஆட் பண்ணிடுறேன். இப்ப அவர் வந்து கேப்டன்சினாலதான் இப்ப அவர் வெளியே போறாரு. சோ பர்சனலி ஹி வில் ட்ரை டு ப்ரூவ் அ பாயிண்ட். இதே தான் போன தடவை 2021 நடந்துச்சு. லைக் எம்ஐ அவரை லீவ் பண்ணாங்க, he went to GT and அவர் ப்ரூவ் பண்ணாரு. சோ அகைன் இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். சோ அதுவும் ஒரு ஆங்கிள் இருக்கு சார். யா ப்ளீஸ் கோ அஹெட் சார். See, if I was Hardik Pandya, yes, I will want captaincy only for sure, because I'm a captain பண்ணி வின் பண்ணி கொடுத்தான் ஜிடிக்கு, and secondary came to the final, almost won it in a row. ஒரே ஒரு பால்ல காலி ஆயிட்டது. Okay, that is one thing. Now forget about GT. I don't think அந்த GT தான் more rumors நினைக்கிறேன். GT ட போக முடியாது அவனால, ஏன்னா GTக்கு போக மாட்டான். and GT மிடில் ஆர்டர் அந்த ஹோல்டர் ஒருத்தர் இருக்கான், இஸ் டூயிங் a good job as an all rounder. அவங்க எதுக்கு போவாங்க சொல்லு பார்க்கலாம். So GT வந்து practically maybe not possible. Now who are the other teams? Now you tell me, TCN. So okay, let's come with the CSK angle, TCN. What is the CSK angle? What have you I keep seeing every day. நான் நீங்க போடுறது நான் பார்ப்பேன். ஒரு நாள் வந்து கலீல் அஹ்மத் and let's start with that, Khalil Ahmed and Shivam Dube for Hardik Pandya. Hardik Pandya wants captaincy here. So Cheeka, first of all, for a pure trading point of view, will you accept that trade? Khalil Ahmed, CSK Hardik Pandya will be a fantastic fit. Let's be very clear. Middle order, all-rounder, captain, and medium pacer, all in one package. Real all-rounder, genuine all-rounder at world level. T20 World Cup, he is a key factor in winning India winning the T20 World Cup. So in all fairness, and he's been a key factor for Mumbai Indians winning so many IPL titles, has been Hardik Pandya. Even in Mumbai Indians, forget about GT, Mumbai Indians. So I think as a player, 100% yes, CSK will benefit a lot. உனக்கு என்ன சஞ்சு சாம்சன் டாப்ல இருக்கான், அவன் இவன் ருத்ராஜ் கைக்வாட் டாப்ல இருக்கான், உனக்கு வந்து இவன் ஆயுஷ் மாத்ரி, அப்புறம் ஹார்திக் பாண்டியா, இந்த டாப் 5 பார்த்தா அப்புறம் கண்ணன் சிவம் துபே, நான் ஆசத்தீர் எடுத்துன்னு போவான்னு நானு வெத்தலை பாக்க வச்சு நினைச்சுக்கேன் அப்படின்னு, ப்ளீஸ் ஆசத்தீர் எடுத்துன்னு போடுவோம், ப்ளீஸ் சிவம் துபே கல்வியில எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படின்றோம் நானு. பட் பாம்பே ஒத்துப்பாங்களா இஸ் a question. It will be a fantastic trade for, it will be a great trade for CSK, but will Bombay agree is a question. Okay, எல்லா வியூவர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு, ஹார்திக் பாண்டியா on a personal level, it is an open secret, அவருக்கு பாம்பேல கண்டினியூ பண்ண வேணாம். He wants out. அவர் ஒத்த கால்ல நிக்கிறாரு, நான் மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளில போவேன்னு. I don't think. But why should they let him go? Will they let him go? Would you want to keep an unhappy player?
Why would you want to keep an unhappy player? If your star player, you own a team, Cheeka, and let's say TCN is your star player. TCN comes and tells you, listen, I'm not happy playing here. I can't give my best efforts because there are so many issues and I'm not able to handle them. Please let me go. It will be a win-win for both of us because let's be honest, the fan base has blamed you in particular a lot. They've blamed Hardik Pandya. The 2020, you saw 2024, it was very bad. It was a very sour taste for him. அவங்களோட own fans அவரை boo பண்ணிருந்தாங்க in Bombay. So as a player, sometimes உங்களுக்கும் ஈகோ இருக்கும்ல சிக்கா, என்னடா இவங்களுக்கு நம்மள இப்படி ஒரு அந்த ஃபுல் லவ்வோட ட்ரீட் பண்ண மாட்டாங்களே. Maybe if I go to some other team, maybe I'll, because he's a player who needs to be cajoled. He needs to have that love. You saw how in Gujarat, Ashish Nehra எப்பவுமே அவர் மேல இருப்பாரு. So he bought his best out. And for him, for a franchisee like CSK is a franchisee which gives a lot of love from the management. நம்ம பார்த்திருக்கோம். But as a player, CSK செம ஃபிட்டாம். CSK ல வந்தானா see one public support will go for sure. Public support will be there for sure, which is very important. And Amay, Sanju, Uttaraj, Brevis, Ayush Mathura இருந்தான்னு வெச்சுக்கோ. என்ன டெட்லி காம்பினேஷன் இருக்கு பாரு. With added plus நம்ம இவன் அவன் பேர் என்ன நாஜிரா நம்ம பாஸ்ல நூறாமது என்ன மாதிரி காம்பினேஷன் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. Overton also sir. So before that, Mumbai Overton வேற இருக்கும். So it be a great combination. Before that, the Mumbai angle நம்ம மறக்க வேணாம். Why Mumbai Indians will have to let go of Hardikna? I think the relationship is completely broken down there. அங்க வந்து I think there is no going back in எனக்கு தோணுது. ஏன்னா I think they've equally simple example சொல்லணும்னா last year Samson எடுத்துக்கலாம் with RR. They let him go. இந்த வருஷம் Punt and Delhi, you see, like Punt and LSG for that matter. Trading window start ஆன உடனே they sent it to another team. Immediately first trade. That's it. ஒரு player unhappy na most likely it's happened. Don't forget, people are talking about Rishabh Pant being unhappy. What about Kuldeep Yadav? They dropped Kuldeep Yadav. அங்க டெல்லி டிராப் குல்தீப் யாதவ். He was also very unhappy. அவரும் வந்து அன்ஹாப்பியா இருந்தாரு. அதனால அவரும் வெளில போகணும்னு ஆசையா இருந்தது. So that trade was very easy. டப்புன்னு மாத்திட்டாங்க. இங்க why being Mumbai Indians you wouldn't want to let Hardik go into the auction is you won't get the best value la Cheeka. இப்போ உங்களுக்கு ஹர்திக் இருக்கு, நீங்க ஹர்திக் ஆக்ஷன்ல விடுறீங்க, எந்த பிளேயர் திருப்பி ஆக்ஷன்ல வர போறான்? எந்த டீம்ஸும் விட மாட்டாங்க இந்த மினி ஆக்ஷன்ல பெரிய பிளேயர்ஸ்லாம். So உங்களோட பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டு ட்ரேட் த பிளேயர் தான். There is the option of leaving him into the auction is a very, very, very risky proposition because you are strengthening one team, which I don't think Mumbai will want to do. Mumbai will definitely want to get the maximum value for Hardik Pandya. எங்களால எவ்வளவு வேல்யூ திருப்பி எடுக்க முடியுமோ அவ்வளவு வேல்யூ எடுக்க பார்ப்பாங்க. That is the Mumbai angle. CSK angle நம்ம இப்ப பேசியிருக்கோம். The trade that the proposed trade is Shivam Dubey and Khalil Ahmed. Now okay, for the other teams. TCN, go ahead. TCN. KKR sir, most obvious fit மாதிரி இருக்கு. எனக்கு CSK angle ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா will MI try, நீங்க இப்ப நீங்க சொல்றீங்க சார், நம்ம எல்லாருக்குமே தெரியுது Hardik in CSK will strengthen CSK. So MI பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே locked on 5 titles. So will they try to strengthen CSK? அது ஒருதான் கேள்வி. ஏன்னா நீங்க தூபே அண்ட் கலீல் எடுத்தாலும் ஆர் மும்பை கெட்டிங் பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுறாங்கன்னா இல்ல. இப்ப நீங்க கேகேஆர்ல இதே மாதிரி ஒரு ரூமர் ட்ரேட் என்னன்னா ரிங்கு சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. அப்ப ஐ குட் கிளியர்லி see them getting strengthened. ஒரு ஹர்ஷித் ராணாவும் ரிங்கு சிங்கும் அப்படின்னா அந்த அளவுக்கு தூபே அண்ட் கலீல் வந்து எம்ஐ ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்களா? so that they are trading him to a direct rival. Will KKR give up Harshit Rana and Rinku, both of them? I don't think they'll give both of them. Would you give up both of them, Harshit Rana and Rinku Cheeka, for Hardik? Why won't? Why should I won't. See, frankly speaking, yes, Rinku Singh is a decent player. Nothing extraordinary. He's a decent player in my opinion. Harshit Rana is also a good bowler. Very good bowler. But ரெண்டு ஓட மாட்டாங்க. So they will have to think வேற trade options இருக்குன்னு. கேமரா ஓட மாட்டாங்க. இல்ல சார், அங்கதான் ரெண்டு இஷ்யூ வருது சார். ஒன்னு, கேகேஆர் நீட் a captain and a face. ஏன்னா இப்போ நிறைய ரூமர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க சிஎஸ்கே தேவையில்ல. எஸ், பட் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்க சிஎஸ்கே. தே நீட் த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப்டர் எம்எஸ் தோனி. எஸ், சஞ்சு சாம்சன் ஒரு ஃபேஸ் இருக்கு.
ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கு. பட் சஞ்சு, பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஹார்திக் பாண்டியா இஸ் அ பிகர் பிராண்ட் கைஸ். வி ஹேவ் டு அக்செப்ட் இட். ஹார்திக் பாண்டியா இஸ் அன் ஆல் ஒரு நேஷனல் லெவல். ஈவன் தோ சஞ்சு இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் மை புக், I think Hardik Pandya is a bigger star, Cheeka. So Hardik Pandya would directly be the face of Chennai, but Chennai also needs a face after MS Dhoni, Cheeka. 100%, I agree with you completely, because Chennai also has a rebuild process. Now you're talking about revamping and rebuild. It's question of two things: revamping and rebuilding. Rendu panniyano CSK. They have to revamp and rebuild, and then go for the mega. When they wait for one more auction, that is a mega auction. That time probably go for the best team. In the mini auction, yes, you'll have to do a little bit of patchwork. So I still believe that CSK can do good things in this mini auction also. Now, if Hardik Pandya comes to CSK is some of it outstanding fit for CSK. But I agree with you. Will Mumbai Indians will they allow CSK to become stronger than them? That is the key, sir. ஏன்னா உங்களுக்கு வந்து the ball is in MI's court. ஏன்னா அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கர்ஸ். லாஸ்ட் இயர் நம்ம ஆர்ஆர் பார்த்தோம். நோபடி வுட் ஹவ் தாட் தட் ரவீந்திர ஜடேஜாவை ட்ரேட்ல வந்து ஒரு டீம் வாங்க முடியும். அண்ட் நாட் ஜஸ்ட் ரவீந்திர ஜடேஜா, தே காட் அ சாம் கரன் ஆல்சோ. இன்னைக்கு சாம் கரன் வேல்யூ நம்ம பாக்குறோம். அந்த மூன் பால் வச்சுட்டு இஸ் டெஃபினெட்லி ஆடிங் வேல்யூ. சீகா கிட்ட சொல்லு, சீகாக்கு அது மூன் பால்ல இல்ல, சீகாக்கு அது பூ பால். போடா அந்த மூன் பால்ல இங்கிலாந்து வேலை செய்யும், அது இந்தியால வந்தா அது பூ பால். இந்தியால வச்சு பூ ஆயிடும். அந்த ஊர்ல நீதா, இங்க வந்தானே பூ, இங்க ஃப்ளவர் பால் ஆயிடும். ஓகே சார், பட் ரைட், இந்தியா பெரிய கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க அதே பூவை போட்டு அடிச்சாங்கன்னா மிஸ் டைம் ஷாட் 6 அடிச்சுடுவாங்கடா. அது ஒரு வாய்ப்பு இருக்கு சார். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நீங்க ஜடேஜா மாதிரி ஒரு லெஜெண்ட கொடுத்துட்டு they got one more player back because CSK were desperate to get Samson. So ஆர்ஆருக்கு வந்து சேம் மும்பைல இருந்த அதே சிச்சுவேஷன் தான். சாம்சன் அன்ஹாப்பியா இருந்தாரு. ஸோ அவர் ஆப்ஷனுக்கும் விடலாம், ட்ரேடும் பண்ணலாம். நிறைய டீம்ஸ் கேட்டாங்க. டிசியோட ஒரு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி ஸ்டப்ஸை வச்சு போச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஸோ இங்க வந்து எம்ஐ விட எந்த டீம் இப்போ கேகேஆர் வேர் ஆர் லைக் லுக்கிங் மோர் டெஸ்பரேட். ஏன்னா as I said, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேணும் சார். லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட இந்த விளம்பரங்கள்லாம் இருக்கு இல்லையா சார், அதுல எல்லாமே தே ஹேட் டு யூஸ் ஷாருக் கான் பிக். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபேஸ் இல்லாததால ஓனரான ஷாருக் கான் ஃபேஸ் வச்சு அவங்க விளம்பரப்படுத்திருக்காங்கன்ற மாதிரி ஒண்ணு வந்துச்சு. ஸோ தே ஆர் டெஸ்பரேட். அதனாலதான் ஐடியலி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரிங்கோ ஹர்ஷித் ராணா கொடுப்பாங்களா? ரெண்டு பேருமே வந்து கேகேஆர் பாய்ஸ் வேற, அவங்க ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ், ரெண்டு பேருமே அவங்க வளர்த்து விட்ட பிளேயர். சோ அந்த கனெக்ஷன். I'll be very honest with you, both of you. If I was KKR, I'd give up both of them for Hardik. I agree with you. If Hardik is willing to join there, I think I'll give up both of them. See, don't forget that. I think they can only rebuild the side. Yeah, yes, I know I'm losing. ஒரு aspect நான் lose பண்ண போறேன். Rinku Singh is not a great loss for them in my opinion. Harshit Rana will be a big loss, Cheeka. Harshit Rana might be a huge loss for them. But Ani, you have to understand, Harshit Rana year before last did not have a great season. He had a great season before that season before that. They want it. But the flip side is Harshit Rana is young. He has a potential to be a very good bowling all-rounder. அவனால அடிக்கவும் முடியும், ரெண்டு சிக்ஸ் lower down the order வந்து டாங் பண்ண முடியும். And don't let's not forget Cheeka, இந்த வருஷத்துக்கு அப்புறம் next year impact player rule கிடையாது. சோ அந்த impact player rule இல்லாதனால all-roundeரோட prices இன்னும் ஜாஸ்தி ஆகும். So just to correct, அந்த மாதிரி எதுவும் அவங்க சொல்லல இப்போதைக்கு. They said they will review it, but there is a high chance. நீங்க சொல்றது புரியுது எனக்கு. But I think they have to throw away the impact rule, man. You can't continue with it. Impact rule இப்பே தூக்கிடுறா. இப்பே தூக்கினா நல்லா இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு 2027 IPL கே பண்ணா தூக்கினா நல்லா இருக்கும். ஒரு ஆல் ரவுண்டர் 4 பேர் பார்க்கலாம். See, in all fairness, Ravindra Jadeja did well for RR last year. Please மறக்காதீங்க. ரெண்டு மேட்ச் பேட் மேட்ச் அவன் ரெண்டு வின் பண்ணி கொடுத்தான். CSK அகைன்ஸ்ட் அவனே bowling பண்ணி வின் பண்ணி கொடுத்து போய்ட்டான். தெவாட்டியான்ற ஒரு ஆல்ரவுண்டரே நம்ம லூஸ் பண்ணிட்டோம் சார். அவர் 100 IPL மேட்ச் ஆடி இருக்காரு, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணதே இல்ல சார். This is a stat, outstanding stat. என்னைக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததோ அன்னியோட திவாத்தியா காலி. I mean unfortunate, but that is the impact player rule வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. And most stunning of all is Washington Sundar அவருடைய IPL டீமுக்கு like he is in and out. இந்தியன் டீம்ல அவர் ஆடுறாரு. So அந்த யூட்டிலிட்டி bowler பிளேயருக்கு ஒரு ஸ்கோர். அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லனா you would also have it in the IPL. அந்த யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லனா. The other teams that have been in contention for Hardik Pandya
நிறைய வெளில வரல. பட் when I'm thinking about it, or let's start with the teams in the south. RCB I don't think will want to give up anybody. RCB is a set team, they're winning. I don't think they'll want to do anything. This is a Delhi Capitals. Akshar Patel for Hardik Pandya, and I mean Prithvi Shaw is not going to. Prithvi Shaw is not going to move the needle, guys. I mean, and the Prithvi Shaw is not the same Prithvi Shaw anymore, and even that Prithvi Shaw wasn't that consistent in the IPL. Let's also not forget that. மேபி அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு ஆள் ப்ரோ. அசுதோஷ் ஆர் சமீர் ரிஸ்வி அந்த மாதிரி. அசுதோஷ் தான். if I was Mumbai, I'd look at அசுதோஷ். ஆனா அவங்களுக்கு நமந்தீர் இருக்காங்க அந்த பொசிஷன்ல அடிக்கிறதுக்கு. he is doing that job for them. இப்போ நமந்தீரியே அவங்க மேல கூட ட்ரை பண்ணாங்களே. சோ அப்ப நீங்க அசுதோஷ், ஏன்னா நீங்க ஹார்திகா லூஸ் பண்றீங்க. சோ ஹார்திக் பொசிஷன்ல ஒரு ஆள் வேணும். எஸ், நமந்தீர் இஸ் தேர், பட் உங்களுக்கு ஹார்திக் பாண்டியா நம்பர் 5 நம்பர் 6 ஆடிட்டு இருந்தான். சோ அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும் இல்லையா? அதனாலதான் இப்ப ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணாவோ இல்ல தூபே கலீலோ மேக்ஸ் மோர் சென்ஸ். Cheeka, Aksar's graph last couple of years has slowly been going down. Cheeka, enna paathalum they might also need a captain. They might also need a captain in Akshar. Mumbai will not go for it. Why will they go for Akshar Patel and Prithvi Shaw? Prithvi Shaw இருக்காது Cheeka சார். அனிப்ரோ சொல்ற மாதிரி ஒரு அசுதோஷ் சர்மாவோ சமீர் ரிஸ்வியோ இருக்கலாம். ரிஸ்வி கூட ஓகே தான். நான் என்ன கட்டினா KKR trade அந்த ரிங்கு சிங் and what you call இது and CSK trade. CSK KKR look like the likely people. ரெண்டு பேர் தான். வேற யார் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் சான்ஸ் சார். எல்எஸ்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு சார். ஏன்னா பண்ணிட்டு போயிட்டாரு. தே நீட் a கேப்டன், ஒரு ஃபேஸ் வேணும். ஏன்னா இப்ப மிச்சல் மார்ஷ், ஏடன் மார்க்ரம் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சோ நிக்கோலஸ் பூரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா லீக்ஸ்லயுமே மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் ஆடுறாரு. சோ நிக்கோலஸ் பூரன் அண்ட் மேபி, ஏன்னா நிக்கோலஸ் பூரன் ஓவர்சீஸ் பிளேயர்ன்றதால எம்ஐ மைட் வாண்ட் ஒன் மோர் ஒரு இந்தியன் பவுலர் மாதிரி. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. எல்எஸ்டி பாத்தீங்கன்னா பரத் அருண் வந்து அவ்வளோ வச்சிருக்காரு. சோ ஒரு பிரின்ஸ் யாதவ், மோசின் கான், மயங்க் யாதவ் நிறைய வச்சிருக்காங்க. சோ ஒன் மோர் ஒரு பவுலர் பிளஸ் மேபி நிக்கோலஸ் பூரன். That would be a great trade, Cheeka, actually for both. But ஆனா யார் எந்த பவுலர் ஃபாரினர் ஸ்லாட் இருக்கா மும்பை இந்தியன்ஸ்ல? Mumbai Indians, Cheeka, you can fill out the foreigner slot accordingly, Cheeka, because any what நிக்கோலஸ் பூரன் கொடுக்க மாட்டீங்களா சார்? நிக்கோலஸ் பூரன் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? எடுத்துக்க மாட்டீங்களா Cheeka? கொடுக்குறாங்க. நான் எடுத்துப்பா. பூர நட்சத்திரம் நேதி ஆடி பூரம் வேற. நான் நிச்சயம் எடுத்துப்பேன். அண்ட் பொலகரான் Cheeka, அவன் வேற லீக்ஸ் எல்லாம் தெரியல. ஐபிஎல்ல கூட அவன் நம்பர் 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆட வச்சிருந்தாங்கன்னா அவன் வேற மாதிரி அடிச்சிருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்பர் 4 நம்பர் 5 ஆட வச்சு அவன் கான்பிடன்ஸை பிரேக் பண்ணி it was a little mess in LSG, but I don't know how. ஒரு ஐடியா நான் திங்க் பண்ணது என்னன்னா, தட் இப்ப ரிக்கல்டனோ டிகாக்கோ ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க along with ரோஹித் சர்மா. ஸ்கை இனிமே இந்தியன் டீமுக்கு வர போறது இல்ல. T20 இஸ் கரியர் இஸ் ஓவர். அதனாலதான் நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாரு. பட் ஸ்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா எம்ஐக்கு இருந்தது பாத்தீங்கன்னா ஓபனராகவும் இருந்திருக்காரு. சோ யூ கேன் ஹாவ் ரோஹித் அண்ட் ஸ்கை ஓபன் அண்ட் பூரன் at 3. I wouldn't open Rickleton open பண்ணி ஆவான். Rickleton stand so well for them last year. Yeah, but I don't think TCN, in all honesty, I don't think it is a possible trade with LSG. ஏன்னா we all know Nicholas Puran is a match winner. அவன் அடிச்சிட்டானா மேட்ச் அங்கேயே ஓவர். அண்ட் நீ ஒரு பவுலர் கொடுக்குற, ஒரு மயங்க் யாதவோ இல்லாட்டி ஒரு மோஷன் கானோ ஒரு பிரின்ஸ் யாதவோ நீ கொடுக்குறனா அவங்க தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் அவே த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். ஒன் ஆஃப் தீஸ் bowlers might become a very big bowler. மயங்க் யாதவ் லாஸ்ட் இயர் ஆஃப் மணி ஆக்ஷன். இது லாஸ்ட் இயர். சோ நெக்ஸ்ட் இயர் நீங்க மெகா ஆக்ஷன் மறுபடியும் கலச்சு போட்டு தான் ஆகணும். நீங்க எத்தனை பேரை ரீடைன் பண்ணுவீங்க? நீங்க மிச்சல் மார்ஷ் பாருங்க, 100ல பொளந்துட்டு இருக்காரு. மேட்சிங் மேட்ச் 50 அடிக்கிறாரு. சோ யூ ஆல்ரெடி ஹேவ் பிளேயர்ஸ் ஆல்சோ. அதையும் நீங்க யோசிக்கணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு விஷயம் பார்ப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும், தட் நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷனுங்கிறதால ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு ரீடைன் பண்ணிருப்பாங்க. இஃப் டர்ம்ஸ் ஆர் குட் 100% ரீடைன் பண்ணிருப்பாங்க. சோ வர்ற 2 பிளேயரோ இல்ல ஒரு பிளேயர்லயோ somebody they might want to retain for the mega auction யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜெய்ஸ்வால் வாங்குறீங்கன்னா he is somebody they might retain, and also ரோஹித் சர்மா highly unlikely அடுத்த மெகா ஆக்ஷன்ல அவரை ரீடைன் பண்ணுவாங்க. because we know that 2027 whether he continue playing, he might retire after the 2027 World Cup. correct. so அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பாட் ஓபன் ஆகுது அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ல, ரைட்? அண்ட் இவ ஹர்திக்கும் இருக்க போறது இல்லைன்னா தே மைட், உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு அலாட்டட் ஸ்லாட்ஸ் இருக்கோ அத்தனை பேரும் அவங்க ரீடைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையுமே. சோ தே மைட் ஆல்சோ பேசிட்டு இந்த வருஷம் யாரா அடுத்த வருஷம் ஆக்ஷன்ல பாத்துக்கலாம்னு விட்டாங்கன்னா I think the relationship is completely broken down. Hardik is like one legல இருக்கான். அவன் எனக்கு கிளம்பியே ஆனா நான் ஆடல, எனக்கு வந்து நான் கிளம்புறேன், எனக்கு I didn't feel right. Now we don't need to go into the details about who is right and who is wrong in this. The relationship is
பஞ்சாப் கேப்டன்சி கொடுக்க மாட்டாங்க. Who will give back Punjab? The other team that I was thinking of was, what about, let's say, a Sunrisers Hyderabad? Can they do Travis Head to Mumbai Indians? But when Mumbai Indians already have Ryan Rickelton there, I don't think Sunrisers have any other piece to give. அவங்க அபிஷேக் சர்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஷுவரா வந்து கிளாசனை கொடுக்க மாட்டாங்க. They won't give up Ishan Kishan. They won't give up Ishan Kishan. No way will they. ஏன்னா Ishan Kishan, they are touting him to be the next captain after Patrick Cummins. And when he led them, he led them brilliantly. So Ishan Kishan is, they can't give up Ishan Kishan. Nitish Kumar Reddy could be an option, but it's a, would you do it, Cheeka? Nitish Kumar Reddy and Travis Head for Hardik Pandya, let's say they come and ask. Travis Head doesn't fit into the Mumbai Indians team at all. But Ani, bro, what about Shivam Kumar? Shivam Kumar. ஷுவரா SRH கொடுக்க மாட்டான்டா சிவம் குமாரா. அவன் நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் அவன் தான்டா, பார்த்தோம்டா ஐபிஎல்ல கலக்கினான்டா அந்த பையன். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் இந்த அயர்லாந்து சீரீஸோ இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயோ இவனுக்கு ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாமே, ஒரு 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்து பார்த்திருக்கலாமே அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். ஐ டோன்ட் திங்க் மாதிரி ஒரு ஆள் இல்ல சாகிப் ஹுசைன் மாதிரி ஒரு ஆள். See, நிதிஷ் குமார் ரெட்டி ஒரு பிளேயர், அண்ட் ஏன்னா எம்ஐ கண்டிப்பா இன்னொரு ஒரு எமர்ஜிங் பிளேயர் மாதிரி ஒரு ஆள் எடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. நீங்க நிதிஷ் குமார் ரெட்டி ஒரு லெவல் பிலோ தான். அப்படிங்கும்போது அதை நீங்க மேட்ச் பண்றதுக்கு ஒன் மோர் காய் யூ நீட். அது ஒரு சாகிப் ஹுசைன் மாதிரியோ, அதாவது ஒரு ப்ராஸ்பெக்ட் மாதிரி. ஈவன் நான் கேகேஆர் இருக்கிறதுனால தான் ரகுவன்ஷி அண்ட் இஸ் அ மும்பை பாய். Yeah, that is also a big point. SRH has Pat Cummins and Ishan Kishan, and if he wants captaincy, in the trade is complicated because Hardik Pandya wants to captain his side. So that rules out a lot of teams that are there. So we'll have to wait and see. These trade rumors, Thavara, Nehal Vadera and Gurnoor Brar, that is a good trade, Cheeka, if that happens. ரெண்டு டீமும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா குர்னூர் பிரார் வந்து குஜராத்துக்கு ஆடவே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க குஜராத்ல. அங்க நேஹல் வதேரா அன்பார்ச்சுனேட்லி சான்ஸே கொடுக்கல இந்த வருஷம். அவர் மிடில் ஆர்டர்ல ஆடவே இல்லை. அந்த சுயான் ஷேகடே வந்து இப்போ இந்தியா வேற ஆடிட்டான், அவனை தான் பேக் பண்ண போறாங்க. So there is a nice trade for both. Simple trade. நீங்க நேஹல் வதேரா கொடுங்க, ஏன்னா குஜராத் needs a left-hander in the middle, somebody who can play that number 4, number 5. Punjab needs an Indian fast bowler desperately. So அவங்களுக்கு அந்த குர்னூர் பிரார் அவன் ஊர் ஆளு, it might work perfectly. That's not a bad thing. That's not a bad thing. Not a bad idea. பார்க்கலாம், நல்லா இருக்கும். I mean, they were only talking about rumors. If it happens, good. நீ என்ன டிசிஷன் சார்? கண்டிப்பா சார். ஏன்னா ரெண்டு டீமுக்குமே எக்ஸஸா இருக்கு சார். இவங்கள்ட்ட வந்து ஜிடில எக்ஸஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. சோ தே கேன் வில்லிங் டு லெட் கோ ஆஃப் ஒன் ஃபாஸ்ட் பவுலர். அதே மாதிரி பஞ்சாப்ல நிறைய அந்த மிடில் ஆர்டர் பேட்டர், நீ சொன்ன மாதிரி சூர்யான் ஷெட்டி, சஷாங்க் சிங், அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க. சோ அங்க நேகல் வதேரா லூஸ் அவுட் தான் பண்றாரு. சரி, டிசிஷன் இதெல்லாம் விடு. இந்த டிஎன்பிஎல் யாராவது நல்ல யங்ஸ்டர்ஸ் ஐபிஎல் ஆடுற மாதிரி யாராவது இருக்காங்களா? துஷார் ரஹேஜா ஆப்வியஸ்லி சார். அவன் லாஸ்ட் இயரும் பொலந்தான், இந்த வருஷம் பொலக்கறான். அந்த துஷார் ரஹேஜா, he is but he's a left-handed opener. Unfortunately, being an opener in domestic, if he can in the இதே 100 வந்து அவன் சையத் முஷ்டாக் அலில போய் இந்த மாதிரி அடிச்சனா, he'll definitely get picked. That I bro, wicket keeper கூட. So MI might look at, ஏன்னா MIக்கு அந்த இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பிரச்சனை இருக்கு. அண்ட் நம்ம சொல்ற மாதிரி லைக் ஏன்னா அவங்க இப்ப இந்த ரிக்கில்டன் டீகாக் அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தர் ஆடியே ஆகணும், ஓபன் பண்ணியே ஆகணும். சோ அவங்களுக்கு அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. வேற 3 பிளேயர் அவங்க எப்படியாவது வில் ஜாக்ஸ் வேற ஒருத்தர் ஆடிடுறாங்க, பாஷ், சாண்டனர், போல்ட், லைக் எல்லாரையுமே ஒரு குட் பிளஸ் என்னன்னா இல்ல மும்பைக்கு போல்ட் 12 கோடி, தீபக் சார் 9 கோடி, ரெண்டுமே ஆட் பண்ணா 21 கோடி ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஆக்ஷன் உனக்கு கிடைக்க போகுது. சோ அவங்களுக்கு பிரைஸ் கிடைச்சிரும். They have to get the best value for Hardik Pandya. But CSK, before they make this trade, அவங்க categorically ஒன்னு சொல்லியிருக்காங்க Cheeka, till we finalize our head coach, none of these trades will happen. ஏன்னா they want the head coach or the input. So that is where this gets very interesting, Cheeka. I am hearing Brendan McCullum. I think a couple of days back, Ashwin suggested Owen Morgan. Owen Morgan could be the head coach. First of all, I don't think any England player should be coaching CSK side. First, that is Owen Morgan is a good player, was a good captain for England. That's a different thing. Owen Morgan as a coach, now ஒத்துவே மாட்டேன். Even for KKR as a captain, he didn't do anything great for KKR as a captain. Owen Morgan, in all fairness, he went to the finals. மட்டும் தான் நல்லதுதான் பெஸ்ட். இல்ல, but one thing I am surprised is, 2 years back, Hardik Pandya was saying, 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 2 ye
why isn't the name of MS Dhoni being strongly linked? He doesn't want that job? He doesn't. I think I don't know, Chika. Does he want to be the main man, or does he want to be like a Sachin Tendulkar? கோச் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் இங்க வர முடியாம. அதான் பிரெண்டன் மெக்காலம் வந்து அது வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும்னு TCM சொல்லியிருந்தாரு. இல்ல அனி ப்ரோ, அவங்க they have inserted a clause. I think ஆண்டி ஃபிளாருக்காக இது inserted a clause it seems. ஏன்னா ஆண்டி ஃபிளார் எல்லாமே பண்றதால so now they have a clause for it. நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இது ரெண்டுமே டஃப் ஜாப். நீங்க இங்கிலாந்து ஒயிட் பால் டீமை கோச் பண்றதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்சைஸ், ஃபிளெமிங் நமக்கு தெரியும், எவ்ரி மேட்ச் ஸ்க்ரூட்னில இருப்பாரு பாவம். சோ அப்படிங்கும்போது ஒரே சமயத்துல பிரெண்டன் மெக்காலம் the coach, apart from all the gimmicks that was going around this baseball, his record is terrible, guys. We have to accept that. He's got a terrible record. அப்பா நல்ல இப்ப சிஎஸ்கே எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஆயின் மார்க்கனும் வேணாம், பிரெண்டன் மெக்கலும் வேணாம், யார் வேணா எடுத்துக்கோங்க, இந்த 2 பசங்களை விட்டுருங்க, வேணவே வேணாம், பை பை. எனக்கு என்ன புரியலனா TCN, ஏன் the likes of Suresh Raina, the likes of R Ashwin, the likes of Murli Vijay, these guys who have played years, donkey, even Faf du Plessis, say நீ வெள்ளேந்து ஆல் தான் எடுத்துட்டு வர guys who know the system. கையில இருக்காம்பா உள்ள ஒருத்தன் மைக்கேல் கிரிக்கெட். Why aren't their name அவ்வளவு ஸ்ட்ராங்கா being linked to the head coach job? அப்படிங்களா? இதுதான் ஊரா சொல்றதாண்டா, அவங்க ஒண்ணுமே சொல்லியப்பா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் செட் எனிதிங். இது ஒவ்வொருத்தர் சொல்லிக்கிறதா, நீ நான் ஏதாவது சொன்னா தான் போட போறாங்க நாளைக்கு. எவனோ ஒருத்தர் சொன்னா ஆயின் மார்க்கன் போடுறாங்க பேரு, அதனாலதான் வேலை கிடையாது. One good thing they did was பாத்தீங்களா Cheeka, they went back to Albi Morkel. They appointed him. ஹசி இருக்காங்க, ஆல்ரெடி ஹசி இருக்காங்க இங்க. உங்களுக்கு ஹசி should be the not if you ask me, I would say Hasi should be the automatic head coach and நான் சொல்லுவேன் Mike Hasi. பட் ஒரே ஒரு क्वेश्चन என்னன்னா, நீங்க ரீவேம்ப் பண்றீங்க, மறுபடியும் உங்க செட்டப்ல இருந்து ஒருத்தர் மேல தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா அது ரீவேம்பா இருக்குமா? Why not? ஏண்டா பார்சிலோனா 2008 பெப் கார்டியோலா அப்படிதானடா வந்தான். அந்த மாதிரி ஒரு மேனேஜர் வேர்ல்டு நம்ம பார்த்ததே இல்லையேடா ஃபுட்பால்ல. அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்ல. ஹிஸ்டாரிக் கிளப் கைஸ் பார்சிலோனா, எல்லாருக்கும் தெரியும். இட் வாஸ் ஹிஸ்டாரிக் கிளப், வெரி சிமிலர் சிஎஸ்கே, அந்த பாத்துல தான் போறாங்க. ஹிஸ்டாரிக் கிளப். ஒரு பிட்வீன் ஆஃப்டர் தே ஒன் த சாம்பியன்ஸ் லீக் தே ஸ்ட்ரகிள் ஃபார் a couple of years. ஏன்னா ரொனால்டினோ வாஸ் நாட் அட் his best, மெஸ்ஸி வாஸ் ஜஸ்ட் கமிங் அப் அண்ட் கரெக்டா அந்த அவங்களோட ஓன் அகாடமி. பெஸ்ட் சாய்ஸ் மைக் ஹசி தான்பா. பெஸ்ட் சாய்ஸ் மைக் ஹசி. For me, if Dhoni is not going to hit, for me, number one choice is still MS Dhoni, guys. எனக்கு வந்து MS Dhoni, I want to see him take the team. ஏன்னா when he is at the helm, things will move. டக்குன்னு move. அது எப்படின்னு தெரியல, அது அவரோட ராசி அது. But if he's not at the helm, if he only wants to be a mentor and he's not going to get into the coaching aspect, I think they have to build a coaching setup which is familiar to the city, which is familiar to the team, which is familiar to the franchisee. ஒரு மைக்கேல் ஹசியை நீங்க எடுத்துட்டு வரீங்களா ஹெட் கோச்சா, எடுத்துட்டு வாங்கப்பா சுரேஷ் ரெய்னாவை. அவரோட வேல்யூ இன்னும் நிறைய பேருக்கு புரிய மாட்டுதுப்பா. ஆஸ் அ பிளேயர் நம்மளுக்கு தெரியும், நான் அவரோட நிறைய ஹியூமன் பீயிங்கா இன்டராக்ட் பண்ணிருக்கேன். that man has a lot to give back to CSK. He should be in that coaching model. He doesn't have to be the head coach. He can be the batting coach. He can talk to the youngsters. அவர் வந்து இந்த இந்தியன் பசங்களோட பேசலாம். he can groom the likes of ஆயுஷ் மாத்ரே. ஏன்னா சிஎஸ்கேல சுரேஷ் ரெய்னா இல்லனா சிஎஸ்கே அந்த ஃபர்ஸ்ட் 10 years இருந்திருக்காதுப்பா. நிறைய டைட்டில்ஸ் நம்ம வின் பண்ணிருக்க மாட்டோம். he knows the city. Yeah, everybody loves Suresh Raina. He would be a great addition either as a batting coach or even as a fielding coach. ஏன்னா சுரேஷ் ரெய்னாவோட ஃபீல்டிங் பத்தி நீங்க மறக்காதீங்க, அதுவும் சூப்பர். The other guys who have played for the team, or R Ashwin or Murli Vijay, all these guys who represent Faf du Plessis, another guy who's represented the team for a long time. I think you can look at all this. Of course, you can bring the outside some, but I think these guys will also do a good job. எனக்கு தோணுது Cheeka. பட் அனிபா, எனக்கு தெரிஞ்சு it all boils down to what MS wants to do. அவர் கண்ட்ரோல் பண்ண போறாரு ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கோ அதே மாதிரி தான் பண்ண போறாருன்னா anybody can be the coach. அது நமக்கு தெரியும். பட் அவர் ஸ்டெப்பாவே பண்ண போறாரு அப்படின்னா தான் ஐ திங்க் தி ஈக்குவேஷன் பிகம்ஸ் டிஃபரெண்ட். மேபி ஒரு ராகுல் டிராவிட் யோசிப்பீங்களா நீ ப்ரோ? அதாவது ஃபுல் கண்ட்ரோல் தான். ஏன்னா நீங்க எம்எஸ்க்கு கீழே டிராவிட் வந்து செகண்ட் ஃபிடல் வேலைக்கு ஆகாது. அது நீங்க ஹசி பெஸ்ட் ப்ரோமோட்டர். How do you think Rahul would work, Cheeka? First initially I really thought Rahul தான் ஒரு டைரக்டா இருக்கும். ஏன்னா
He was employed by the by India Cements for a long time. He was the vice president of India Cements actually at one point. Of course, now India Cements is sold. அது ஒரு separate company ஆயிடுச்சு. So Rahul Dravid is the first person I thought about it. But ஆனா இந்த TCN சொன்ன பாயிண்ட் தான் நானும் யோசிச்சிருந்தேன். இப்போ ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பிளேயர் வந்தாருன்னா அவர் எதுக்கு MS தோனி கீழே இருப்பாரு, அவர் இருக்க மாட்டாரு. இட் ஒன்ட் ஒர்க் லைக் தட்ல. அதனால தானே அவங்களுக்கும் சங்கக்காரக்குமே அந்த ஸ்லைட் அந்த டஸ்ல் இருந்தது. Because two big heads in the same association, they couldn't work together. So I think only one big head can be there. So Cheeka, how do you look at that? If it's MS Dhoni, second yaar doesn't matter. What MS Dhoni, what CSK and MS Dhoni, what is the arrangement they are going to come with? First, and the arrangement most important. அதுக்கப்புறம் தான் everything will fall in place. Say, okay, viewers, நீங்க போடுங்க. Who would you like to see as a CSK head coach? What would you give up to get Hardik Pandya for CSK? நீங்க போடுங்க. Which is the best destination for Hardik Pandya? அதுவும் போடுங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல. We'll be here from now on at every alternate days. We are going to be here. We are going to be covering the TNPL also. One match நாங்க பண்ண போறோம் live. அந்த live sessionல it is not just going to be the match, guys. We will interactively talk about all these subjects. உங்களோட views நாங்க எடுத்துக்கிறோம். உங்களோட questions அனுப்புங்க. பயங்கரமா இருக்கும். அந்த 21st usual watch along with a lot of fun. Of course, match ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். நம்ம மேட்சை பத்தி நிறைய பேசுவோம். And of course, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் யாரு ஃபிட் இன் பண்ணுவாங்க. ஏன்னா end of the day ஒரு ட்ரேட் விண்டோ மாதிரி, அந்த ட்ரேட் இது மாதிரி இட் எக்ஸைட்ஸ். இப்போ ஃபுட்பால் ஐம் ஷூர் ஆல் ஆஃப் யூ கைஸ் வில், ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் யூ கைஸ் ஆர் ஆல் ஃபாலோவிங். எல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட்லயும் இப்போ நடக்க ஆரம்பிக்குது the trade, the excitement. So again, once again, we're sorry, we apologize for the last couple of weeks. Both me and Cheeka were busy with our own little stuff. We'll never miss out on Cheeka. இந்த வாட்டி தான் ஒரு 2 வாரம் மிஸ் ஆயிடுச்சு. We'll come back again. Anyway, thank you TCN, thank you for all your inputs. ஏன்னா உன்னதான் நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருந்தேன் to keep up to date what is happening. கரெக்டா இன்புட்ஸ் கொடுத்துட்டேடா. நீ தான் எனக்கு வைட்டமின். Yeah, Sure. so Cheeka, thank you once again. Before you go, don't forget to subscribe to our channel, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.